என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் வித் ஃபேமிலி. ஹலோ, குட் மார்னிங் அண்ட் வெல்கம். என்னோட இந்த ஹாப்பி ஜேர்னியில் மோஸ்ட் வெல்கம். ஷேர் பண்ணுறதுல அவ்வளோ ஹாப்பி. ஒரு 5 நாளைக்கு ஸ்ரீலங்கா போயிட்டு இருக்கோம். இந்தியா டு ஸ்ரீலங்கா, பெங்களூர் டு ஸ்ரீலங்கா. ஃபர்ஸ்ட் டைம் டெர்மினல் 2 பார்க்குறேன். டொமெஸ்டிக்ல நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த செக்ஷன் டெர்மினல் 2 அவ்வளோ அழகா இருக்கு. ஏர்போர்ட்டே மொத்தமாவே அவ்வளோ அழகா இருக்கும். நமக்கு டைம் போறதே தெரியாது. அதனால 9 மணிக்கு தான் எங்க ஃப்ளைட்டு. ஆனாலும் நாங்க 5:30 மணிக்கெல்லாம் வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, ரிலாக்ஸ்டா, அந்த எங்ஸைட்டி இல்லாம நிம்மதியா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணலாம். டைம் அப்படியே பாஸ் ஆயிடும். அவ்வளோ அழகா இருக்கு. ஆனா எங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு. ஸோ நாங்க ரீச் ஆகி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு நாங்க உட்காந்து டிஃபன் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே பேக் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் சாண்ட்விச்சஸ் அதெல்லாம் முடிச்சு நாங்க ஏறி இறங்குறதுக்குள்ள கரெக்டா இருந்துச்சு. 1 ஹவர் ஃபிளைட் தான். 9 மணி இண்டிகோல தான் போகணும். லக்கிலி அன்னைக்கு டீலேஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. வெதரும் கிளியரா இருந்துச்சு. இத்தனைக்கும் கொலம்போல கொஞ்சம் மழைன்னு கேள்விப்பட்டேன். நாங்க போறது வந்து கொலம்போ, பெங்களூர் டு கொலம்போ கரெக்டா 1 ஹவர். ஓகே. ஆனா அங்க இருந்து எங்களுக்கு இன்னும் 3 ஹவர்ஸ் ஜேர்னி இருக்கு. நாங்க தங்குற இடம் வந்து கேண்டின்னு சொல்லி கொஞ்சம் அங்க கூலிங்கா இருக்கும். நம்ம தமிழ்நாடு வெதர் மாதிரி தான். ஸ்ரீலங்கா வந்து சேம் டு சேம். அங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த டிஃபரன்ஸே தெரியல வெதர்ல. நம்ம கேரளா இந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல எப்படி இருக்கும், கோவா, சேம் டு சேம் நல்ல வெயில். அண்ட் நாங்க ஸ்ரீலங்கா சூஸ் பண்ணதை கூட பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஃபர்ஸ்ட் போலான்னு பேசணும். கூலிங்கா ஒரு இடத்துக்கு போலான்னு பேசணும். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல், இது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிப்புனால எங்கேயாவது போகணும்னு டிசைட் பண்ணும்போது யூரோப்பியன் கண்ட்ரி, யூரோப் சைடு எங்கேயாவது போகலாம். அதுக்கப்புறம் ஜப்பான், எனக்கு பர்சனலா ஜப்பான் போகணும்னு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வார்னால எங்கேயுமே, அது இல்லாம டைம், சடன் பிளான்ஸ், எங்களுக்கு எல்லாமே சடன் பிளான்ஸ் தான். அதனால எங்கேயுமே ஒர்க் அவுட் இல்லை. இந்தியாக்குள்ள எங்கேயாவது போகலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நேபாள், பூட்டானு, அப்புறம் எங்கெங்கயோ மேப்பை வச்சு லிட்ரலி சுத்திட்டு வந்தாச்சு. லாஸ்ட்ல எங்களுக்கு ஸ்ரீலங்கா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இருக்கிற ஷார்ட் பீரியட்ல நமக்கு வந்து டிக்கெட்ஸ், ஸ்டே எல்லாமே. ஸ்டே பாத்தீங்கன்னா நாங்க கேண்டி காசான்னு சொல்லி ஒரு அழகான, கேண்டியே வந்து ஒரு மலை. ஓகே. ஒரு இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் பெங்களூருக்கும் ஒரு டெம்பரேச்சர் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். அதே மாதிரி நாங்க இருக்கிற இடம் அந்த மலைக்கு மேல, ஒரு குட்டி மலை மேல இது ஒரு அழகான ஒரு ஹோம் ஸ்டேன்னு சொல்லலாம். சுத்தி பக்கம் கேண்டியே பாத்தீங்கன்னா சுத்தி பக்கம் வந்து நிறைய மவுண்டன்ஸ், ஹில்ஸ், நிறைய இங்க புத்திஸ்ட் மானஸ்ட்ரீஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நான் இப்போ நம்ம ஸ்ரீலங்கா வரோன்னு போதே நம்ம ஃபேமிலி வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, கோவிலா சுத்துற வேலை வேணாம். நம்ம ரிலாக்ஸ், சில், ஒரு ஸ்ட்ரெஸ், ஓகே, ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரிப்பீட் மோட்ல போறோம். வெக்கேஷன்னா வெக்கேஷன் மாதிரி இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு வெக்கேஷன் தேவைன்னு அந்த மாதிரி டயர்டாகி வர வேணான்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனால நாங்க இங்க வந்ததே வந்து ஜஸ்ட் டு ரிலாக்ஸ். நல்ல ஸ்ரீலங்கன் ஃபுட் என்ஜாய் பண்ணுவோம், வெதர் என்ஜாய் பண்ணுவோம், அங்கத்தது அந்த சீனரிஸ், லேண்ட்ஸ்கேப், பியூட்டிஃபுல் மவுண்டன் வியூ. அக்கத் பக்கத்துல ஏதாவது இந்த மாதிரி புத்திஸ்ட் மானஸ்ட்ரீஸ் அங்க நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம். அப்புறம் ஷாப்பிங், ஏன்னா நம்ம இந்தியன் கரன்சி வந்து ஸ்ட்ராங்கு. ஸோ நம்ம ₹1 வந்து நாங்க ₹3 பொருள் நம்ம வாங்கலாம். ஸோ ஷாப்பிங் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல தான் ஒரு 5 நாளைக்கு பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கத்தோட. நான் வந்து எல்லா ஷார்ட்ஸ்ல நிறைய விஷயம் லிட்ரலி எல்லாமே சுட சுட எல்லாமே போட்டாச்சு. அண்ட் யூஸ்வலா நான் வந்து இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வரேன்னா நான் வந்து யூஸ்வலா விளாக்ஸே போட மாட்டேன். பட் இந்த வாட்டி எல்லாமே ஃபோன்ல தான் ஷூட் பண்றதுனால ரெண்டுமே ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன். சரின்னு. ஸோ நீங்க வரீங்க, நகா கேண்டில இந்த பிளேஸ் கண்டிப்பா ஏதாவது ஸ்பான்சர்ட் கிடையாது. பட் ஒரு நல்ல ரிவ்யூ, நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா நம்ம ஷேர் பண்றதுல தப்பில்லை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து 2 கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க. 4 பெட்ரூம்ஸ் இருக்கு, அட்டாச் பாத்ரூம்ஸ், அண்ட் வியூ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இவங்களே சமைச்சு கூட கொடுத்துருவாங்க. நாங்க ஹானஸ்டா சொன்னா வெளியில நான் நிறைய இடத்துல சாப்பிட்டேன். பட் இவங்க சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒத்தென்டிக் ஸ்ரீலங்கர். இங்க வந்து நாங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்டே பார்த்தீங்கன்னா நாங்க தூங்கிட்டு நிதானமா பாருங்க, நம்ம ரூம்ல இருந்து வியூ பாருங்க. ஸோ கீழே ஒரு ரூம் இருக்கு. ஹாலு, பெரிய ஹால், கிச்சன், டைனிங் டேபிள் எல்லாம் இருக்கு. மேல வந்தோம்னா 3 ரூம்ஸ் இருக்கு. இன்னொரு குட்டி லிவிங் ரூம் இருக்கு. இதுதான் நம்ம ரூமு. எதிர்க்க வந்து இன்னும் 2 ரூம்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் எல்லாமே ரூம் காட்டிட்டு இருக்கேன். ஒரு குட்டி லிவிங், சைட்ல சோஃபா பாக்குறீங்க இல்லைங்களா? அண்ட் லேவிஷ் பால்கனிஸ் வித் பியூட்டிஃபுல் ஸ்டன்னிங் வியூ. பாருங்க, நம்ம ரூம்ல இருந்தே மேங்கோ பிளக் பண்ணி சாப்பிடலாம். ஸோ 9 மணி ஃப்ளைட் சொன்னேன் இல்லைங்களா? பெங்களூர்ல இருந்து ஷார்ப் 10 மணிக்கு கொலம்போ ரீச் ஆயிட்டோம். அந்த ஏர்போர்ட் ஃபீலே
அவ்ளோ பிடிச்சிருந்துச்சு. இங்கத்தோட ஜனங்க அவ்ளோ ஹெல்ப்ஃபுல் அண்ட் ரொம்ப சிம்பிள், இன்னோசென்ட்டா இருக்காங்க. அது ஒண்ணு நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். ஸோ நாங்க ஏற்கனவே ப்ரீ புக் பண்ணிட்டோம் டாக்ஸி 3 ஹவர்ஸ் இல்லையா? ஸோ ஆன் த வே கெஃபேஸ் இங்க அவ்ளோ இருக்கு. அவ்ளோ கெஃபேஸ், பேக்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். ஸோ வர வழியில கொஞ்சம் கொறிக்கிட்டு நேரா இங்க வந்து ரீச் ஆயிட்டோம். வந்த உடனே டீ எல்லாம் வச்சு குடுத்தாங்க. அன்னைக்கு எங்கேயுமே வெளியில போல. ஜஸ்ட் ரூம் என்ஜாய் பண்ணோம், வியூ என்ஜாய் பண்ணோம் அண்ட் ஃபுட் வந்து வெளியில இருந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இங்க அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கு. காலையில ரொம்ப லேட்டா தான் எந்திரிச்சோம். ஏன்னா நோ அஜெண்டா. லேட்டா மத்தியான டைம்ல வெளியில போற வேலையே வச்சுக்கல. ஏன்னா இங்க வந்து அதே மாதிரி வெயில் இருக்கும் மத்தியானம். ஸோ காலையில பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அமேசிங் குக்கிங். 2 பேர் இருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தர் வந்து குக் ஷெஃப். ஸோ பேன் கேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் அடுத்த நாளைக்கு ஸ்ரீலங்கன் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டோம். ஒத்தென்டிக் ஸ்ரீலங்கன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் என்ஜாய் பண்ண. நாங்க வந்த அன்னைக்கே ஈவினிங்க்கு வந்து நல்லா வெல்கம் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ், கேக்ஸ் அது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து டீ கேட்டுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த பாத்ரூம் பாத்தீங்கன்னா நம்ம ரூம் கிடையாது. இது வந்து எதிர்க்க இருக்கிற காலியா இருந்துச்சு அந்த ரூம்ல ஆக்கியூபன்சில. இன்ஃபேக்ட் நாங்க இருக்கும்போது நாங்க மட்டும் தான் இருந்தோம். ஸோ ஃபுல் ப்ராப்பர்ட்டி நல்லா பிரைவேட்டா என்ஜாய் பண்ணோம். ஸோ அத்தருக்கு வந்து பாத் டப்ல குளிக்கணும்னு சொல்லி கேட்டு அவங்க ஓகே என்ஜாய்னு சொல்லிட்டாங்க. அவன் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இப்படிதான் எங்களோட 5 நாளும் இப்படிதான் போச்சு. வர அன்னைக்கு நாங்க எங்கேயுமே வெளியில போல. ரூம்லயே சில் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் மேட்ச் ஐபிஎல் மேட்ச் இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம கேட்கும் போது டீ, ஜூஸ் ஏதாவது வெளியில இருந்து வாங்கிட்டு வரணும்னா கூட கேர்டேக்கர்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து காலையில நாங்க ரொம்ப லேட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா, நான் மட்டும் எங்கேயாவது ஷாப்பிங் வேணும்னா கிளம்பிடுவோம். அவங்க கிட்ட வந்து இந்த ஆட்டோ கூட இருக்கு. ஸோ எங்கேயாவது பர்சனலா கூட்டிட்டு போகணும், அந்த சேஃப்டி கூட இருக்கு. ஸோ இது வந்து வேற ஒரு ஊரு, நம்ம கண்ட்ரி கூட கிடையாது. அப்படி இருந்தும் நான் கம்ஃபர்டபுளா தனியா ஷாப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு அவ்வளவு பொறுமை இருக்கிறது இல்ல. நான் ஏதாவது வாங்குவேனா இல்லையா கேரண்டி இல்ல. ஜஸ்ட் எனக்கு ஒரு இடத்துக்கு போறேனாக்கா அந்த அந்த வந்து அந்த சந்து பொந்துல அந்த லோக்கல் லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், அங்கது ஷாப்பிங், அங்கது மக்கள் பேசுறது, இந்த நடந்தே போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்க ஃபேமிலியோட சேர்ந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில போயிடுவோம். அங்க நிறைய புத்திஸ்ட் மானிஸ்ட்ரி இருக்கு. புத்தாவோட பல்லோட ஒரு டெம்பிள் இருக்கு. அது வந்து பேலஸ். ஆக்சுவலி அந்த பேலஸ்க்குள்ள ஒரு டெம்பிள். அதெல்லாம் முடிச்சுட்டு போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க பாத்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் சென்டருக்கு வந்தோம். இந்த குட்டி ரைஸ் குக்கர் எனக்கு அவ்வளவு பிடிச்சிச்சு. அங்க சேல், இங்க சிங்கர் பிராண்ட் ரொம்ப நான் பார்த்தேன். நிறைய சிங்கர் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆனா வாங்கல. ஸோ அப்படியே கொஞ்சம் 2 ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் நான் ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா போட்டிருப்பேன். கொஞ்சம் ஜுவல்லரி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நிக்நாக்ஸ். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட். நான் ஸ்ரீலங்கன் ஒத்தென்டிக் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ நாங்க ரிலாக்ஸா தூங்கி எந்திரிச்சுட்டு 10 மணிக்கு தான் கீழேயே வருவோம். ஸோ இவ்வளையும் சாப்பிட்டுட்டு எங்களோட லஞ்ச் டன். பாத்தீங்கன்னா சிக்கன் கறி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டியூ மாதிரி ஒரு வெஜிடபிள் போட்டு ஒரு கறி, சம்பல், அது வந்து தேங்காய் போட்டு ஒரு ட்ரையா, சட்னியே ட்ரையா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அது இல்லாம கான்டினென்டல் இதுவும் இருந்துச்சு. நம்ம ஆம்லெட் கேட்டா போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் டோஸ்ட், அது கூட வந்து ரைஸ் கேக்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இடியாப்பம். அவ்வளையும் சாப்பிட்டுட்டு நான் என்னோட ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டேன் இவரோட. ஸோ இந்த இடமே பாத்தீங்கன்னா எனக்கு கோவா கம் கேரளா ஃபீல் கொடுத்துச்சு. அந்த வைப், அந்த ஆனா லேண்ட்ஸ்கேப் மட்டும் செம்மையா இருக்கு. அதாவது ஸ்ரீலங்கா வந்து பியூட்டினா பியூட்டி, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் ஜனங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல். அண்ட் எனக்கு எங்கேயுமே அன்சேஃபா ஃபீல் ஆகல. ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ஊர் இல்ல. கிளீனா கேக்குறாங்க பார்த்த உடனே இந்தியாவான்னு சொல்லி. நிறைய பேர் தமிழ் பேசுறாங்க. எல்லா இடத்துல தமிழ் போர்ட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு தேவை டீ. ஆஸ் அ டீ லவர் ஸ்ரீலங்கா போயிட்டு டீ வாங்கலன்னா எப்படி? ஸோ கொஞ்சம் டீ ஷாப்பிங் பண்ணேன். இந்த கடை இவங்க எல்லாம் விஜய் ஃபேன். அவர் சொன்னாரு நாங்க வந்து விஜய் ஃபேனு. எல்லாரோட கதை அடிச்சுட்டு ஸோ அஜெண்டாவே கிடையாது. பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர் நல்லா ஊர் சுத்திட்டு ஜாலியா கொஞ்சம் ஸ்பைசஸ் டீ எல்லாம் நான் ஷாப் பண்ணிட்டு கொஞ்சம் மரம் கரண்டி ஸ்பேச்சுலா அதெல்லாம் வாங்கி நல்லா டயர்ட் ஆயாச்சு. ஒரே தண்ணி தாகும். அதுக்கப்புறம் அவரை ஃபோன் பண்ண என்னை வந்து பிக் பண்ணிக்கிட்டாரு. வாபஸ் போன உடனே ஹெவியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஓகே பிரஞ்ச். ஸோ லஞ்ச் கிடையாது. நான் போன உடனே டக்குன்னு இந்த ட்ரெஸ் நான் வாங்கியிருந்தேன். முந்தின நாள் நான் மால் போனேன் இல்லைங்களா, இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபேமிலி ரெடியா இருந்தாங்க.
கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 3 மணி 4 மணி போல லேசா பசி வரும்போது அங்க லோக்கல் கெஃபேஸ்ல இந்த மாதிரி ஏதாவது நாங்க வாங்கி ட்ரை பண்ணுவோம். So, இந்த வாட்டி ஹாலிடே ஆக்சுவலா ஹாலிடே மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்க ரொம்ப இன்டென்ஸ் அக்ரெசிவா செக்லிஸ்ட் வச்சுட்டு இது பார்க்கணும், காலையில மத்தியானம் ஈவினிங்னு நாங்க வந்து 10 ஐட்டம் வச்சுட்டு அதை கவர் பண்றதுல இல்ல. ஒரு ஹாலிடே வெக்கேஷன் மாதிரி இருந்துச்சு. வரும்போது ரொம்பவே ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணும். அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் எப்போ பண்ணீங்க, எங்க பண்ணீங்க? நான் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் என்னை இப்போ கூட திட்டுவாரு. ஹனிமூனுக்கே நாங்கள் வந்து எங்கேயாவது வெளியில போகணும்னு பிளான் பண்ணி, அப்போ பாஸ்போர்ட் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி போகல. அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எங்கேயாவது வெளியில போகணும்னு சொல்லி ஏன் தொட்டுதான் அது வந்து நான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். பட் இந்த இன்டர்நேஷனல் ட்ரிப், ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப், ஃபர்ஸ்ட்னாவே ஒரு ஸ்பெஷல் தானே. அது எதுவா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்னாவே சூப்பர் ஸ்பெஷல். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் எங்க இருந்துச்சு? அதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்களா? அண்ட் நீங்க ஸ்ரீலங்கால இருக்கீங்கன்னா பெரிய ஹாய். உங்க கண்ட்ரி பியூட்டிஃபுல் 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 அண்ட் நான் மறுபடியும் வருவேன். அண்ட் ஸ்ரீலங்கா நீங்க போயிருக்கீங்கன்னா நீங்க எப்படி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எங்க தங்கி இருந்தீங்கன்னு சொல்லுங்க. இது வந்து டீ கார்டன், டீ எஸ்டேட், மஸ்ட் விசிட். நல்லா என்ஜாய் பண்ணோம். அமேசிங் டீ. ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட் டீ நான் டேஸ்ட் பண்ணேன். சில்வர் லீஃப், கோல்ட் லீஃப், செம்மையா இருந்துச்சு. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து நிறைய டீயும் வாங்கியிருக்கு. இந்த பிளாக் டீ, ஃப்ளேவர்ட் டீ, ஒயிட் டீ, சில்வர், கோல்டு லீஃப், ஹேண்ட்மேட் டீயா. ஸோ அது எல்லாமே இங்கே டேஸ்டிங்க்கு வித் மில்க், வித்தவுட் மில்க், கிரீன் டீ. இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் டீ ரொம்ப குடிக்கிறான். ஸோ கிரீன் டீ வாங்கியிருக்கு. அம்மாவுக்கு வந்து நல்லா கார்டமம் டீ, நம்ம வீட்டுக்கு, நமக்கு ஃபேமிலிக்கு சொவெனியர்ஸ் எல்லாமே. ஸோ அப்படியே பார்ட் 2 நம்ம அடுத்த vlogல கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் ஹால் ஒன்று முடிச்சிடலாம். சாரி, இது வந்து நான் கண்டிப்பா ப்ளக் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது வந்து 4 vlog 4 ஹால் நான் போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஏற்கனவே பார்த்த ஹால் தான். அண்ட் நான் வேற என்னென்ன ஷாப் பண்ணியிருக்கேன் நான் அடுத்த vlogல அப்படியே கண்டினியூ பண்றோம். செம்ம ஷாப்பிங், அதாவது ஐயோ மஸ்ஸா ஆகையா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஸ்ரீலங்கால இருந்து. அதாவது worth the price, best value for money. அண்ட் என்னோட மெமரி, ப்ரைஸ்லெஸ் மெமரி ஸ்ரீலங்காவோடது என் லைஃப்ல எப்பவுமே இருக்கும். ஸோ ஹாலோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிடைச்சிடும். அமேசான் ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிடைச்சிரும். ஸோ இது வந்து எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் வாங்கின அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. என்கிட்ட ப்ளூ ஒயிட்னு நிறைய காம்பினேஷன் இருக்கு. இதுல வேற கலர் இருந்தா வாங்கலாம். பட் அதர்வைஸ் இது ஒரு நல்ல ட்ரெஸ். போடும்போது கம்ஃபர்டபுளா இருக்கு, பாக்கெட்ஸ் இருக்கு. ஸோ இது நீங்க ஒரு சிங்கிள் பீஸ் ட்ரெஸ்ஸாவோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதுல வந்து நீங்க பேண்ட் போட்டு கூட போட்டுக்கலாம். ஜீன்ஸோடையும் பேர் பண்ணிக்கலாம். பட் தேவையில்லை. இது நல்லா நீளமா இருக்கு. அண்ட் நல்ல லைட் வெயிட்டா கம்ஃபர்டா, ரொம்ப ரிங்கிள்ஸ் கூட இல்ல, ரேயான் ஃபேப்ரிக் போல. அடுத்தது இதுவும் ஒரு ஃப்ராக்கு. இது வந்து காட்டன் எல்லாம் கிடையாது. எனக்கு துணி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது சைஸும் சின்னதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அது வந்து நேர்ல பார்க்க நான் ஆக்சுவலி காட்டன் நினைச்சுதான் வாங்கினேன். ஏன்னா இது வந்து ஒயிட் ஃபிளாரல் பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃப்ரில்ஸ் இருந்தாக்கா கூட ஓகே. பட் இது வந்து காட்டனே கிடையாது. பட் நல்லா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃப்ராக் பிடிக்கும், வீட்டுல போடுறதுக்கும் செம்ம. ஏன்னா இதெல்லாம் மெயின்டெனன்ஸ், ஹீரோ மெயின்டெனன்ஸ். அப்படியே அலசி போட்டு டெய்லி ரஃப் யூஸ் பண்றதுக்கு பெஸ்ட். ஸோ ஆனா மெட்டீரியல் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இது பாத்தீங்கன்னா பேக்கேஜிங்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. நல்ல ஃப்ளாரல் காட்டன் பிரா, வயர் ஃப்ரீ, நான் பேடட், ரொம்ப நல்ல பேக்கேஜிங். இது வந்து அப்படியே கிஃப்ட் கொடுக்கலாம் யாருக்குன்னா. ஸோ அது இல்லாம அந்த ஒரு காஜல் வாங்கியிருக்கிறேன். இது வந்து நான் போன வாட்டி கூட உங்களுக்கு காட்டி இருப்பேன். ஸோ இன்டென்ஸ் காஜல். இது வந்து என்னோட பவுடர் பஃப். இப்ப நான் யூஸ் பண்றது ரொம்ப நாள் ஆகி போச்சு. கொஞ்சம் அது சேஞ்ச் பண்ணா பெட்டர்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூத் பிரஷ் மாதிரி. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல நம்ம அதை வாஷ் பண்ணியும் பண்ண முடியாது. ஸோ இது டிஸ்கார்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்குறது பெட்டர். ஏன்னா எனக்கு பவுடர் ரொம்ப பிடிக்கும். டால்கம் பவுடர் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். டெய்லி யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு தேவை. ஸோ இது நார்மல் நம்ம காஜல் சுகர். இந்த பிராண்ட் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் போல. இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது இல்லை. அவ்வளவுதான். லாஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ். இந்த டாக் பாட்டில் கிரீன்ல ஒரு சல்வார் குர்தா செட். ரேயான் ஃபேப்ரிக் தான், காட்டன் கிடையாது. ஆனா கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுல வந்து மெயின்டெனன்ஸ் அவ்வளவு இருக்கு. அது ரேயான் ஃபேப்ரிக்னால ரொம்ப ரிங்கிள்ஸ் வராது. காட்டன் தான் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த பிரா வந்து பியோர் காட்டன். ஷேட்ஸ், சைசஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். பேக்கேஜிங் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவ்வளவுதான். நம்ம ஹால் டன், vlog டன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த vlogல சந்திப்போம். Bye bye. Rayon viscose A-line printed kurti with palazzo set இது 699 விலை. Since brandல இருந்து ஆர்கானிக் காட்டன் பேம்பூ பிரா. இது ஃபுல் கவரேஜ், வயர் ஃப்ரீ, நான் பேடட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 48% ஆர்கானிக் காட்டன், 48% பேம்பூ. எல்லா சைஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கு இதில்.
இந்த வெஸ்டர்ன் ஒன் பீஸ் ட்ரெஸ் விலை 499. வெஸ்டர்ன் ஃபியூஷன் ரேப் ட்ரெஸ் கிரெப் மெட்டீரியலில் 459 விலை. ரேயான் ஃபேப்ரிக் சம்மர் ஷார்ட் ட்ரெஸ் ஒன் பீஸ், நல்லா லைட் வெயிட், வெக்கேஷன் வேர், டெய்லி கேஷுவல் வேர், இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரிண்ட்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. 498 விலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.